வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். நம்ம ஐபிஎல் டீம பத்தி ரிவ்யூ வந்து ஒவ்வொரு டீமையும் அக்கு வேற, ஆணி வேற அப்படியே பிரிச்சு, பிரிச்சு சொல்லிக்கிருக்கோம். நம்ம ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் அத ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்க உள்ள போவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப்னு ஒவ்வொரு தடவ சொல்லியிருக்கோம். நெறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ பத்தி போடுங்கன்னு. ஸோ அதுக்காக நம்ம வந்து நமக்கு கிடைச்ச டைம்ல வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸை பத்தி நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு, அவங்க உள்ள போவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பாரு. எஸ். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். அவங்களுக்கு கோச் வந்து பார்த்தீங்கன்னா மகேலா ஜெயவர்தனே. ஏப்பா கோச்சை பற்றி பேசுகிற அப்படின்னா முக்கியமான விஷயங்க. கோச்சை பற்றி பேசுகிறது மகேலா ஜெயவர்தனே. அவர் கூட வந்து பவுலிங் கோச்சாக ராசித் மலிங்கா கூட்டி வந்திருக்காங்க. ஏன் கோச் மகேலா ஜெயவர்தனே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். மகேலா ஜெயவர்தனே தான் இருக்கிற டைமில் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய தடவை கப்பை வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து ப்ரூவன் ரெக்கார்டு உள்ள ஒரு கோச்சு. அவர் வந்து அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிளேயரையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கோச் இருந்தார். அவர் தான் வந்து அந்த டீமையே வந்து காம்பினேஷனாக உடைச்சாரு. அவங்களுக்குள்ள அந்த யூனிட்டியவே பிரிச்சாரு அப்படிங்கிறது என்னோட தாட்ஸு. ஸோ மார்க் கோச்சர்னால அங்கே வந்து நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. சரி, இவ்வளோ நாள் வந்து மகேலா ஜெயவர்தனே எங்கே போயிருந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட நிறைய டோர்னமெண்ட் நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஹெட்டாக வந்து அவர் மேனேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாப்பா நீ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 3 வருஷம் நம்ம எதுவுமே வாங்கலை, கப் எதுவும் வாங்கலை. ஸோ நீ கண்டிப்பாக வரலவா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸின்னு பார்த்தீங்கன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து எல்லா லீக்லையும் அட்லீஸ்ட் ஒரு கப்புனாச்சும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கப் அடிச்சாங்க. ஸோ இது 2வது கப் அடிச்சாங்க. 3 வருஷத்தில் 2 தடவை கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவை வந்து அவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த மென்ஸ் ஐபிஎல்ல வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற ஒரு பயங்கர ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் வர்றாங்க. பட் கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் அந்தளவுக்கு சரியாக செட் ஆகலை. போன வருஷம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து ஹர்திக் பாண்டியா திடீர்னு அவங்க வாங்கினாங்க. குஜராத் வந்து திரும்ப அவங்களை எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் பண்ணோன்னே ரோஹித் சர்மா ரசிகர்கள் யாரும் ஏற்றுக்க முடியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமே வந்து 2ஆ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க அது கிரவுண்ட்லேயே நமக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு காரணம். மார்க் கோச் ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தனால வந்து மும்பை இந்தியன்ஸ்னால பழைய பன்னீர்செல்வமாக வர முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எல்லாம் யூனிட்டியாக இருக்காங்க. எங்கேருந்து இந்த இது சால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுப்பாரு. அப்படி ரோஹித் சர்மா வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறது. அங்கேயே வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. நம்ம நாட்டுக்காக விளையாடுறப்ப ஹர்திக் பாண்டியா நல்லா வாங்கி கொடுத்தாரு. ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீசெண்டாக பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறனால எல்லாருமே அந்த பூம் மறந்துட்டாங்க. ஸோ அவருக்கும் அப்போ வந்து செல்ஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கார். அந்த ஆட்டிடியூட் ஹர்திக் பாண்டியாவாக தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தடவை ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த கேப்டன்சி பார்டன் வந்து இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரோஹித் சர்மா வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர் வந்து கடைசியாக வந்து ஐபிஎல் வந்து அதிகமாக ரன் அடிக்கல. ஆனால் அந்த கடைசி வருஷம் கேப்டன்ஷிப் இல்லாத போது அவர் வந்து 400க்கு மேலே ரன் அடிச்சிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அவர் கேப்டன்ஷிப் இல்லாதப்ப இன்னும் நல்லாவே விளாட்றாரு. ஸோ அதனால் ரோஹித் சர்மா வந்து வித்தவுட் கேப்டன்சியில் வந்து 400க்கு மேலே இந்த தடவையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நல்லாவே அடிப்பார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். 2020 அக்ரெசிவாக அடிக்கிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஒரு நல்லதாக இருக்குது. சரி, முதல் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஷெட்யூல் எப்படி இருக்குது, அவங்க யார் யார் கூட மோதுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ள டெப்த்தாக அலசி ஆராய்வோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் 23 ஏப்ரலில் வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை சேப்பாக்கத்தில் நடக்குதுங்க. ஸோ எல்லாருக்குமே ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் தான் நடக்குது, ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். ஆனால் ரியல் ஐபிஎல் எங்கே நடக்குது அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். எல் கிளாசிக்கோ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு 2 டீம் வந்து ஆடப்போகுது. ஸோ நானே ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேட்ச் அவங்க வந்து அவங்களுக்கு சிஎஸ்கே கூட சேப்பாக்கத்தில், அடுத்து ஜிடி கூட அகமதாபாத்தில், அதுக்கப்புறம் திரும்ப 3வது மேட்ச் தான் எம்ஐ வந்து வாங்கிட வர்றாங்க. அதுக்கப்புறம் எல்ஐசி கூட திரும்ப வெளியே ஆடுறாங்க, அவையில் ஆடுறாங்க. அப்புறம் திரும்ப எம்ஐ வந்து ஆர்சிபி கூட ஹோமில் ஆடுறாங்க. ஸோ 5 மேட்ச்சில் வந்து ஒரு 2 மேட்ச் வந்து அவங்களுக்கு ஹோமில் கிடச்சிருக்கு. அடுத்த 3 மேட்ச் மிச்சம் 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவையில் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஏன்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் ஆடுறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. பரவாயில்ல. இருந்தாலும் இந்த 5 மேட்ச்சை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிகிறது வந்து ஏப்ரல் 7ஆம் முடியுது. சரி, இதை பற்றி எதுக்குல ஏப்ரல் 7ஆம் இதை பின்னாடி சொல்கிறேன். ஸ்குவாடை சொல்கிறப்ப சொல்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு பும்ரா வந்து நமக்கு அவைலபிளாக இல்லையாங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் பும்ரா வருவாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பும்ரா வரேன்னா இவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணுறப்ப பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நம்ம ஒரு 5-6 மேட்ச் சொல்கிறேன். ஸோ இந்த 5-6 மேட்சை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து உள்ளே போகலாம். இப்போ வந்து அவங்க 2 தடவை மோதுறது யார் கூடன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வந்து சிஎஸ்கே கூட 2 தடவை மோத போகிறாங்க. ஒன்று ஹோமில், ஒன்று அவையில். அடுத்து எஸ்ஆர்ஹெச் கூட 2 தடவை மோத போகிறாங்க. ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போது
டிசி கூட 2 தடவை மோத போகிறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கூட 2 தடவை மோத போகிறாங்க. அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட 2 தடவை மோத போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட 2 டைமிங் பேட்டில்ஸு. இப்போ ஸ்குவாடை பார்ப்போம். அவங்க ரீட்டெயின் பண்ணதே வந்து சூப்பராக ரீட்டெயின் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கள் டீமில் வந்து யாரும் வந்து மேலே இருக்கிற கீழே இருக்கிற கிடையாது. எல்லாருக்கும் நாங்கள் ஈக்குவலாக கொடுத்துறோம். ஜஸ்பிரித் பும்ரா ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 18 crores கொடுத்துடலாம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எல்லாருக்குமே வந்து அந்த 14 கோடியிலே பேலன்ஸ் பண்ணி அவங்க ஒரு சூப்பராக டீம் காம்பினேஷனை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு பாராட்டு. ரோஹித் சர்மா தக்க வச்சாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க தான் அந்த தக்க வச்ச பிளேயர். அவங்க ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்சுல் கம்போஜையோ இல்லை வந்து நேகல் வதேராவையோ இல்லை வந்து ஆகாஷ் மத்வாலையோ ஒரு அன்கேப்டு பிளேயரை வந்து நமந்திரே கூட ஏதோ நீங்கள் யாரோ ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்கள் தக்க வச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு 2 கோடியே சம்திங் நான் தக்க வச்சுருந்துருக்கலாம். 4 கோடின்னு நினைக்கிறேன். 4 கோடியில் வந்து நீங்கள் தக்க வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அன்சுல் கம்போஜ் மாதிரி ஆளை வந்து இப்போ ஏலத்தில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சென்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் இப்போ. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நல்ல டேலண்ட்டு. ஸோ அவரை வந்து இன்னும் கொஞ்சம் தக்க வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஒரு வருத்தம். ஸோ அது இல்லாமல் ஆர்டிஎம்மில் போயிட்டு நமந்தீரை வந்து தக்க வச்சாங்க. நமந்தீர் நல்லா சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு தான் ஆப்ஷன் இருந்தால் நீங்களும் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இப்போ பேட்டிங் முதல் படிச்சிடும். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர். ரியான் ரிக்கட்டன் SA20 மும்பை கேப்டனுக்காக ஆடுறாரு. ஸோ அங்கேயும் வந்து அவர் பட்டை தட்டுறாரு. இப்போ அவர் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கார் ரியான் ரிக்கட்டனை. ஸோ அவரை எடுத்துருக்காங்க 1 கோடியில் பேஸ் பிரைஸில். சூப்பர் பிக்கு. அடுத்து கிருஷ்ணர் சிஜித், கர்நாடகா விக்கெட் கீப்பர். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. டொமஸ்டிக் மேட்சஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். நல்ல 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாரு. கன்சிஸ்டன்சி ஆடுறாரு. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பேக்கப்பாக நான் பார்க்குறேன். அடுத்து ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். தோனியோட ஊர். இவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க. ஆனால் எடுத்தப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட்டில் அவரால் ஆட முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பயே ஐபிஎலுக்கு வர வேண்டியவர். ஸோ அப்படி வர முடியாதனால அவர் வந்து ஒரு வருஷம் விளையாட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அப்போ கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கவுட்டிங் டீம் வந்து அவரை எடுத்துகிட்டு போய் யூஎஸ்ஏல உட்காந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவருக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப எடுத்திருக்காங்க. இப்போ அவர் நெட்ஸில் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அடி அடிக்கிறாரு. ஸோ சூப்பரான இதாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அடுத்து ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு. மிச்சர் சண்டரை பேஸ் பிரைஸுக்கு எடுத்திருந்தாங்க. வில் ஜாக்ஸை எடுத்துட்டு ஆர்சிபி டேபிளில் போய் கையை கொடுத்து ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அடுத்து ராஜ் அங்கத் பவான் எத்தனை பேருக்கு தெரியுதில்ல, அண்டர் 19 ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர். ஹர்திக் பாண்டியா இல்லாத நேரத்தில் அவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பேக்கப்பாக வச்சுக்கலாம். அடுத்து சத்யநாராயண ராஜு, அவர் ஒரு நல்ல டேலண்டடான பவுலரு. அடுத்து பெவான் ஜேக்கப்ஸ், நியூசிலாந்து பிளேயருங்க, அண்டர் ரேட்டட் பிளேயரு, வளர்ந்து வர்றாரு. இப்போ தான் அவரை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஒரு டிம் டேவிட் மாதிரி பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடியவர். இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வான்கடே ரூஃப் மேலே அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஹிட்ரு. சப்போஸ் மும்பைக்கு வேணும் அப்படின்னா அவரையும் கூட யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. அடுத்து விக்னேஷ் புத்தூர்னு ஒருத்தர் ஆல்ரவுண்டர், அவர் டொமஸ்டிக் பிளேயரு. அடுத்து பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்கார். ட்ரெண்ட் போட்டு தீபக் சார் 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் அப்படியே அள்ளி எடுத்தாங்க. 10 கோடி பரவாயில்லன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 வருஷம் மும்பை இந்தியன்ஸ் வந்து பவுலிங்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எவ்வளோ நாள் போகிறான்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லேயே வந்து ஒரு பும்ரா போல்ட்டுக்கு பேக்கப்பாக வச்சுருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அல்லாஹ் ஹசன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருந்தார். ஸோ அந்த அல்லாஹ் ஹசன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இன்ஜுரினால. ஸோ ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். பட் அவருக்கு பதில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு 50-50 ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அவரால் விக்கெட்டும் எடுக்க முடியும், மெயினும் டாட்டும் பண்ண முடியும், ரன்னும் கொடுப்பார். ஸோ அவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனாக பார்க்குறேன். இப்போ அவர் கரண்ட் ஃபார்மில் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. ஸோ முஜிபுர் ரஹ்மானா உள்ள பிளேயிங் லெவல் ஆடுவான்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு பேக்கப்பாக இருப்பாங்க. சப்போஸ் சேப்பாக்க மாதிரி சென்னை கிரவுண்டில் வேணால் இறக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம லெக்கி கரண் சர்மா இந்தியன் ஸ்பின் பவுலர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மிச்சர் சர்மா இருக்காதுனால இது வந்து இந்த ஆப்ஷன் போவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து அர்ஜுன் டெண்டுல்கர் எப்பயும் போல எடுத்துட்டாங்க. அடுத்து அஸ்வினி குமார், இவர் வந்து யாருக்கும் தெரியாதுங்க. டொமஸ்டிக்கில் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலருங்க, செம்மையாக போகிறாரு. நல்லா குயிக்காக ஓடி வந்து போடுறாரு. இவரை வந்து கண்டிப்பாக வந்து பும்ரா இல்லாத பட்சத்தில் இவரை தான் அந்த இடத்துல இறக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் எடுத்திருந்தாங்க. அவர் இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு பதில் SA20 சேம் எம்ஐ கேப்டவுனுக்கு ஆன கார்பன் போஷ் அவரை வந்து எடுத்திருக்காங்க. அந்த கார்பன் போஷுங்கிறவர் வந்து டெத் ஓவரில் பவுலிங் போடுவார். அதோட ஹிட்டிங் வந்து பயமாக 6 அடிப்பார். ஸோ அது வந்து 2 நல்ல விஷயம். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மூவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ பிளேயிங் 11 எடுத்திங்கன்னா எப்படி இறப்பாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் அப்படி தான் இப்போ போய்க்கிருக்கு பேச்சு. ஏன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு, விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் ட்ரிக் ஆயிடுவார். ஸோ ரோஹித் சர்மா, ரிக்கல்டனு, ஒன் டே வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர் அப்படின்னா ஒரு பெரிய ரியல் கடப்பாறை இங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரியல் ரிக்கல்டனும் வில் ஜாக்ஸும் சேமாக ஒரே டீமில் ஆட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க அப்படின்னா அவங்க நேராக வில் ஜாக்ஸுக்கு தான் போயிடுவாங்க. நான் வந்து என்னோட ஆப்ஷனை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு வித் ரியல் ரிக்கல்டன், ஒன் டே வில் ஜாக்ஸு நல்லா அவரால் 2 ஓவர் பவுலிங்கும் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூரியகுமார் யாதவ் ஆடுவேன். அதுக்கப்புறம் திலக் வர்மா ஆடுவேன்.
அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஆடுவேன். அப்புறம் நமன்தீர் ஆடுவேன். ராபின் மின்சி வேணுனா எடுத்துக்குவேன். இல்லைன்னா வந்து நான் மிச்சர் சண்டை ஆடிட்டு போயிடுவேன். ஸோ நமக்கு தேவை வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு 6, 7 இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் வந்துருது. அதுவே வந்து போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க வந்து நான் ரீஎன்ட்ரி கிரிக்கெட் ஆடலப்பா, நான் வில் ஜாக்ஸ் ஆடிட்டு நான் வந்து ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா கொண்டு வரேன் அப்படின்னா, தட் இஸ் மும்பை இந்தியன்ஸோட சாய்ஸ் தான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் என்னோட ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். இதுதான் ஒரு ஸ்டார்ட்டிங் பிளேயிங்ல போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ரியான் கிரிக்கெட்டை எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாரி வில் ஜாக்ஸ கண்டிப்பா அவங்க உட்கார வைக்க மாட்டாங்க. பெஞ்சில கண்டிப்பா உள்ள ஆட தான் போறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிச்சர் சாண்ட்னர் வருவாரு, தீபக் சஹர் வருவாரு, அடுத்து போல்ட் வருவாரு, பும்ரா அவைலபிள்னா பும்ரா வருவாரு, அடுத்து கரண் சர்மா வருவாரு. ஸோ கரண் சர்மா நல்லா பேட்டிங் ஆடுவாருங்க. அவர்னாலயே வந்து நல்லா 6, 4ன்னு அடிக்க முடியும். ஒரு க கொஞ்சம் ரன் அடிக்க முடியும் அவர்னால. ஒரு 20 ரன்ஸ் அது மாரி அடிக்க முடியும். ஸோ அதனால வந்து அவங்க பேட்டிங் 11ஸ் பிளேயிங் 11ஸ் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட்டு மிச்சர் சம்மர் வித் கரண் சர்மாவோட தான் போறாங்க அப்படின்னு என்னோட தாட்டு. இம்பாக்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி குமார் உள்ள வருவாரு. பவுலிங் ஸ்பீட் பவுலரு. ஏன்னா, பும்ரா இல்லாத பட்சத்தில வந்து அவர் தான் வந்து உள்ள வரப்போறாரு. ஏன்னா, அப்படி இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப பும்ரா இல்ல. நம்ம வந்து கார்வின் போஸ் ஆடணும். டெத் ஓவருக்கு தேவைப்படுது. ஹர்திக் பாண்டியாவும், கார்வின் போஸும் தான் இருக்காங்க டெத் ஓவருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, கார்வின் போஸ வந்து உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ரியான் ரிக்கர்டன் எடுத்துருவாங்க. வில் ஜாக்ஸ ஓப்பனிங் இறக்கிருவாங்க. ஸோ, ராபின் மில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து மிடில் ஆர்டர்ல விக்கெட் கீப்பர் வந்துருவாரு. ஏன்னா, விக்கெட் கீப்பர் வேற ஆள் இல்ல. ரியான் ரிக்கர்டன் இல்லைன்னா, விக்கெட் கீப்பர் வந்து ராபின் மில்ஸ் டைரக்ட்டா உள்ள வந்துருவாரு. நமன் தீரா வந்து அவங்க இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்துருவாங்க. கார்வின் போஸ பிளேயிங் 11 ஆடுவாங்க. ஸோ, கார்வின் போஸ்னால வந்து நல்லா 2 ஓவர், 3 ஓவர் டெத்லயும் போட முடியும். அவரால பின்னாடி வந்து ரன்னும் கொஞ்சம் அடிக்க முடியும். ஸோ, நீங்க ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பவர் பிளேல எப்படி ஆடப் போறாங்க? அ ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர். இங்க பாரு ஒரு பக்கத்து ட்ரெண்ட் போல்ட் இப்படி ஸ்விங் பண்ணுவாரு. இங்கிட்டு தீபக் சஹர் ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ, அவங்களுக்கு வந்து பவர் பிளேல இந்த மாரி ஒரு கேமியோ வந்து ரொம்ப சூப்பரான கேமியோ. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். ஆனா, தீபக் சஹர் இன்ஜூரி ஆகாத வரைக்கும். ஏன்னா, லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 8 மேட்ச் தான் ஆடியிருந்தாரு. ஸோ, தீபக் சஹர் வந்து இன்ஜூரி இல்லாம இருந்தாருன்னா, இப்ப அள்ளிக்கு இருக்காரு விக்கெட்டு. டொமஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விக்கெட் எடுத்துக்கிருக்காரு. ஸோ, அவர் வந்து ஃபார்ம்லலாம் இருக்காரு. அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாதுங்க. அவருக்கு இன்ஜூரி மட்டும் ஆகாம அவர் வந்து ஃபுல் சீசன் ஆடுனாருன்னா, மும்பைக்கு வந்து செம்மையா இருக்கும். பும்ராவும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு பும்ராவும், போல்ட்டும், தீபக் சஹரும் ஓப்பனிங் ஸ்பெல்லு. பும்ராவும், ஹர்திக்கும் ஃபைனல் டெத் ஓவரு. அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. மிடில்ல மிச்சல் ஷார்ட்னரு, கரண் சர்மா போட்டு முடிச்சுருவாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு பவுலிங்க்கு? ஸோ, இந்த தடவ பவுலிங் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சூரியகுமார் யாதவ். என்னங்க ஆச்சு சூரியகுமார் யாதவ்? சூரியகுமார் யாதவ் ரீசென்ட்டா ஃபார்ம்லயே இல்லங்க. கடைசியா 2, 3 ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா, அவரோட அவரோட ரன் 400 ரன் 350 சம்திங் அடிச்சிருக்காரு. ஆனா, அதெல்லாம் ஒரு ஆவரேஜ் சூரியகுமார் தான். நம்மளோட சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி சூரியகுமார் யாதவ் எப்ப அடிக்கிறாரோ, அந்த 500 ரன்னுக்கு மேல அடிச்சு பறக்க வராரோ, அப்பதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அப்பல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கப்பு ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ, சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து மும்பைக்கு வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ, திலக் வர்மா எடுத்து குடுத்துட்டு போயிடுறாரு. அதனால வந்து சூரியகுமார் யாதவ் அடிக்காதது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா உண்மையிலேயே சூரியகுமார் யாதவ்க்கு கிளிக் ஆகலைன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப நம்பியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் நம்ம வந்து கண்டிப்பா அடிச்சுட்டு போனோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட சூரியகுமார் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. ஹர்திக் பாண்டியா கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு மெதுவா பந்து வீசுனதுக்கான ஒரு தடையா வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 இருக்கும். என்னோட பிளேயிங் 11 பேக்கப் இருக்கு. ஓகே ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரீஸ்டாப்ல கூட இருக்காரு. சப்போஸ் போல்ட்டு ரீஸ்டாப்லயே ஆடணும்னா 2 பேரும் ஆடுவாங்க. ஸோ, ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோரு பேட்டிங் பயங்கரமா இருக்கு. அடுத்து வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்கு. அந்த இன்ஜூரி ஆகுமா அதான் பும்ரா வந்தாருன்னா டைரக்ட்டா அவங்க டாப் 2ல போயிருவாங்க. பும்ரா வரலன்னா, அவங்க வந்து டாப் 4ல தான் குவாலிஃபை ஆவாங்க. ஆனா கன்ஃபார்மா வந்து டாப் 4க்குள்ள போயிருவாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ, பும்ரா வந்து அவங்க வெயிட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பும்ராவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பும்ரா வந்துட்டாரு அப்படின்னா சூப்பர் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ, த்ரெட்டுங்கிறது அதுதான். த்ரெட்டுனா நான் பும்ரா வர்றதும் வராததும் தான் இருக்கு. பும்ரா வரலனாலும் இந்த தடவ எனக்கு என்னமோ வந்து டாப் 4ல குவாலிஃபை ஆயிருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் கிரிக்கெட்ட பத்தி. இந்த 1 மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் முன்னாடி நம்ம ப்ரிவ்யூ வந்து சொல்லிக்கிறோம். ஸோ, தொடர்ந்து எல்லாருக்கும் பாருங்க. கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு சந்திக்கிறேன். பை பாய். தேங்க் யூ.